Evaluate the following addition and subtraction. So question பார்த்தீங்கன்னா 23 minus 43.04 plus 65.027 minus 12.32. So total இங்க எத்தனை numbers இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 ஒரு number, 43.04 ன்றது இன்னொரு number, then 65.027 ன்றது ஒரு decimal number, then 12.32 ன்றது ஒரு decimal number. So 23 மட்டும் தான் வந்து whole number, remaining எல்லாமே பாருங்க decimal point உள்ள numbers. இது எல்லாமே வந்து decimal numbers. இதுக்கு வந்து addition and subtraction எப்படி perform பண்றதா இந்த வீடியோல explain பண்ண போறோம். Because இந்த questionக்கு both addition and subtraction ரெண்டுமே perform பண்ண வேண்டியது இருக்கும். மைனஸ் சைனும் கொடுத்திருக்காங்க. plus and minus sign ரெண்டுமே include ஆயிருக்கு. Decimals or decimal numbers consist of two parts தெரியும். So இந்த நம்பரை வந்து left to right நீங்க read பண்ணணும். 369.0471. So decimal number left to right தான் நீங்க read பண்ணணும். So point to the left which is called whole number part or integral part. Point to the right which is called decimal part. Central இருக்கிறது decimal point. இதே நம்ம explain பண்றோம் அப்படின்னா additionக்கு வந்து each digit வந்து எப்படி add பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட places தெரிஞ்சிருக்கணும். whole number partலாம் தனியா வந்து align பண்ணுவீங்க. அதே மாதிரி decimal partையும் ப்ராப்பரா வந்து நீங்க arrange பண்ணணும். So decimal point to the left இருக்கிறது வந்து whole number part ன்னு சொன்னா அதோட places பாருங்க ones, tens, hundreds, thousands. Decimal point to the right which is called decimal part ன்னு நம்ம சொன்னா அதோட places பாருங்க tenth place, 100th place, 1000th place, 10,000th place எல்லாமே THS ல முடியும். So இந்த place valuesலாம் பாருங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கல இந்த மாதிரி தான் நம்ம வந்து question solve பண்ண போறோம். So first placesல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So இந்த questionல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க 23 ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஃப்ரண்ட்ல எந்த சைன் கொடுக்கலனா டிஃபால்ட் அதோட சைன் நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் தான் so 23 இங்க நீங்க பாத்தீங்கன்னா 65.027 அதோட ஃப்ரண்ட்ல இருக்க சைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் தான் இருக்கு so இந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எதுன்னு பாத்தீங்கன்னா 23 and 65.027 இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் so நீங்க எப்பவும் போல அடிஷன் இங்க பண்ண போறீங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் So 23 then 65.027 ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க இந்த 65 அந்த 0.027 இருக்கு பாருங்க இந்த டெசிமல் நமக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கு சோ இதுவும் வந்து பாசிட்டிவ் சைன் தான் சோ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கோ சோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து places மென்ஷன் பண்ணலாம் சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 23 இந்த 23 ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர் சொன்னோம் டெசிமல் பாயிண்ட்லாம் கிடையாது சோ 23 ல எத்தனை ones எத்தனை tens நீங்க பாத்தீங்கன்னா 3 ones and 2 tens So இதான் வந்து 23 இது வந்து வெறும் whole number part மட்டும் தான் இருக்கு so நம்ம whole number part point to the left இருக்கிறது வந்து whole number part ன்னு சொன்னோம் so whole number part மட்டும் நம்ம fill பண்ணிருக்கோம் next number பாருங்க இங்க 65.027 so point to the left இருக்கிறது வந்து whole number part இந்த 027 இருக்கு பாருங்க இது வந்து decimal part so point கீழ நம்ம point கரெக்ட்டா place பண்ணலாம் so இந்த numbers எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா one below the other one under the other தான் அரேஞ்ச் பண்ணனும் so point க்கு அப்புறம் 0 இருக்கு then 2 then 7 point to the left in the 65 இருக்கு பாருங்க which is called whole number part so இதுல பாத்தீங்கன்னா 5 ones 6 tens so எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பாருங்க 65.027 இங்கேயும் 65.027 so 23 இருக்கு so இத நீங்க ஆட் பண்ணனும் so நாங்க point to the left வந்து whole number part அத ones tens வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் point to the right வந்து decimal part 10th place 100th place 1000th place எல்லாமே வந்து small letterல மென்ஷன் பண்ணிருக்கோம் உங்களோட decimal part so இத ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணக்க two numbers two positive numbers இருந்து so ஆட் பண்றதுக்கு so first இந்த நம்பர் பாருங்க whole number மட்டும் இருக்கு point வச்சு நீங்க வந்து zeros ஆட் பண்ணனால இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல so இத ஆட் பண்ணா கண்டிப்பா நான் என்ன பண்ணனும் இந்த 23 இருக்கா so இங்க வந்து நீங்க ஒரு point கீழ point நீங்க place பண்ணனும் so அடுத்து இந்த placesலாம் empty இருக்குல so equal like decimals கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 0.000 ஆட் பண்ணிக்கலாம் as many zeros நீங்க வந்து point க்கு அப்புறம் நீங்க ஆட் பண்ணலாம் இத வந்து whole numberக்கான ரூல் decimal நம்பரை கன்வர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ones place இருக்கு பாருங்க அந்த digit அதுக்கு அப்புறம் point வச்சிட்டு as many zeros as required வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் so நம்ம ஆட் பண்ணிருக்கோம் then இதுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் so ரெண்டுமே நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ண போறீங்க so இங்க 1000th place லாஸ்ட்ல வந்து ரைட் மோஸ்ட் வந்துறணும் அங்கட தான் நீங்க ஆட் பண்ணனும் 0 + 7 எனக்கு 7 0 + 2 2 0 + 0 0 then point கீழ கரெக்ட்டா நீங்க point place பண்ணனும் 5 + 3 is 8 then 6 + 2 is 8 so two positive numbers இருக்குது அத ஆட் பண்ணிருக்கோம் அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 88.027 so total of 4 numbers இருக்குது அதுல ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ரிமைனிங் இருக்க ரெண்டுமே பாருங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் so 43.04 இருக்கு அதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு
நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 12.32 இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? ஸோ நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பர் தான் இப்போ நம்ம எடுத்து சம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸும் தனியாக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு டைட்டில் போட்டிருக்கோம், இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ்னு போட்டிருக்கோம். இதுக்கும் பிளேசஸ் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது நெகட்டிவ் நம்பர்ஸ், இங்கே 43.04. ஸோ அந்த பாயிண்ட் டு த லெஃப்ட் விச் இஸ் கால்ட், இது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இந்த 04ன்றது வந்து டெசிமல் பார்ட். ஸோ பாயிண்ட் கீழே நம்ம பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? டெசிமல் பார்ட் வந்து 0 இருக்குது, தென் 4 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 3 ones 4 tens. ஸோ 43.04. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு நெகட்டிவ் நம்பர், கரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ள பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3 2ன்றது வந்து டெசிமல் பார்ட். ஸோ 3 2, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது 2 ones 1 10. ஸோ 12.32. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் இதில் இதை நம்ம ப்ராப்பராக வந்து பிளேசஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க? ஆட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம இங்கே அடிஷன் சைன் போட்டுப்போம். ஸோ 4 + 2 is 6, 0 + 3 is 3, தென் பாயிண்ட் கீழே பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணும். 3 + 2 is 5, 4 + 1 is 5. ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸை தனியாக நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு போட்டு அதையும் நீங்கள் தனியாக மறுபடியும் ஆட் தான் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 4 நம்பர்ஸாக இருக்குது. இன்கேஸ் வந்து 5 6 நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக 1 below the other வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நெகட்டிவ் நம்பர்ஸையும் அப்படி தான் 1 below the other வந்து எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்க இந்த ரிசல்ட், இந்த ஆன்சரும் இதையும் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக தான் இப்போ சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பிளேசஸ் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ பாயிண்ட்டு கீழே நான் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, தென் 2, தென் 7 கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு கீழே பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸாக இருக்குது, 2 டெசிமல் பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து லைக்காக கொண்டு வரது, லைக் டெசிமல்ஸாக கொண்டு வரதுக்கு இங்கே ஒரு நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் பிளேஸ்லேருந்து பண்ணால் 7 - 0 பார்த்தீங்கன்னா 7. 2ல் 6 நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறது வந்து 0. ஸோ இதில் இருந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் இருந்தால் நீங்கள் வாங்கணும். ஸோ இங்கே வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் 1 கொடுத்துட்டிங்கன்னா விச் இஸ் 7 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். பட் மறுபடியும் இங்கே வந்து 2ல் வந்து 6 பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் என்ன, இங்கே இருந்து நீங்கள் இங்கே 1 கொடுக்கும்போது 10 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 10 கொடுப்பீங்க. ஸோ 10ல் 2 ஆட் பண்ணிங்கன்னா 12 ஆகிடும். ஸோ 12 - 6 வந்து 6, 9 - 3 வந்து 6, தென் பாயிண்ட் கீழே கரெக்டாக பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணும். 7 - 5 is 2, 8 - 5 is 3. ஸோ 32.667 இதுதான் வந்து ஆன்சர். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் 1 below the other அரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஒரு சைட் 1 below the other வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஆட் தான் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் நம்பர் மைனஸ் இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களோட எக்ஸாம்பிள்ஸ்க்குமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டெசிமல் நம்பர் ப்ராப்பராக பிளேசஸ் கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நம்ம அதனால தான் இங்கே பிளேசஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேப் டெசிமல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேப் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் தனித்தனியாக வந்து நீங்கள் குரூப் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வல் வேல நீங்கள் பண்ணுற மாதிரி அடிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் அதே ப்ராசஸ் தான். தேங்க்யூ.